வணக்கம், வெல்கம் டு nanjildiaries. இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் மைதா, ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்பூன் ஆரிகானோ எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெள்ளைப்பூடை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த ஆரிகானோ இல்லை அப்படின்னா இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கிது, இட்டாலியன் ஹர்ப்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கிது. அதுவும் இல்லை, இதுவும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கூட நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகா 1-2 மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் பொட்டேட்டோ சீஸ் மட்டும் வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்து போடுங்க. சீஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடிக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியாயிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸ் ஆட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்டிடாதீங்க, கொஞ்சம் மீடியமாக சைஸில் உருட்டிக்கலாம். சைஸில் போட்டுக்கோங்க. நம்ம எல்லா பால்ஸையும் ஊட்டி எடுத்தாச்சு. நமக்கு கோட்டிங் கொடுக்க போகிறோம். நான் சீஸ் துருவின சீஸ் போட்டு பண்ணிங்கன்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நீட்டாக வெளியே வரும். அதுக்காக நம்ம 2 கோட்டிங்காக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் இதை பிரெட் க்ரம்ஸில் நல்லா இதை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சோம் பிரெட் க்ரம்ஸ் வச்சுக்கலாம். போட்டுட்டு இந்த பால்ஸ் ஒன்று எடுத்து இப்படி பண்ணும்போது உங்களுக்கு 2 கோட்டிங் கொடுக்கும்போது உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு சீஸ் வெளியே வராது. இந்த மாதிரி எல்லா பால்ஸையுமே நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் 2வது கோட்டிங் கொடுக்க போகிறோம். இதை ஒரு ஓரம் வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, இதை போட்டுக்கலாம். இதோட கூட நீங்கள் மைதா மாவு பாதி, கார்ன்ஃப்ளவர் மாவு பாதி கூட நீங்கள் இதை எடுத்து இதே மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாக்கி உள்ள பிரெட் க்ரம்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பால் எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மைதா மாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சீஸ் உங்களுக்கு வெளியே வராது. அதுதான் நான் 2 கோட்டிங் கொடுக்க சொன்னேன். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
திருப்பி ஒரு தடவை பிரெட் க்ரம்ஸில் நல்லா பால்ஸ் ஆட்டு உருட்டி வச்சுக்கிட்டோம். நான் எதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் சின்னதாக உருட்ட சொன்னேன்னா நம்ம இந்த மாதிரி கோட்டிங் பண்ணும்போது அது கரெக்டான கொஞ்சம் பெருசான சைஸுக்கு வந்துடும். அதனால தான் நான் அப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் சின்னதாகவே உருட்டிட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம மேலே எல்லா இதெல்லாம் கோட்டிங்லாம் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டில் போட்டு ஃப்ரீசரில் கூட வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்து கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த ரெசிபி. இப்போ இதை எண்ணெய் வந்து சூடாக்க வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். இது ரொம்ப நேரம் குக் ஆகணும் இல்லை. நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ணிவிட்டோம். உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து வெந்ததுதான். ரொம்ப சீக்கிரமாக இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 கோட்டிங் கொடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரெட் வந்து எண்ணெயில் வந்து உதிராது. எல்லா சைடும் கரண்டியை போட்டு கிண்டிகிட்டே இருக்காங்க. வெளியே இருக்கிற இந்த அவுட்டர் லேயரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்ப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா சீஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம பாக்கி இருக்கிற எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். உடைச்சிடுமா? சூடாக இருக்கு. கை வைக்க பின்னாடி அழகாக பிரிஞ்சு வருது. சீஸ் தெரியுது. சீஸ் இருக்குது, கேரட் இருக்குது. பச்சையாக இருக்கிறது cheeseball. ஓகே. கேப்சிகமா? ஓகே. கேப்சிகம், கேரட்டு, கொஞ்சம் வெங்காயம், இந்தியன் டச். வெங்காயம் வச்சுருக்கேன். சரி, கொஞ்சமாக கெச்சப்பை எடுத்துட்டு கொஞ்சமாக மயோ எடுத்து டேஸ்ட் பண்ணுமா? செம்மையாக இருக்கும். சூடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு பண்ணி கொடுங்க. சீஸ் பிஞ்சு குட்டீஸ் என்ஜாய் பண்ண போகிறாங்க. அடிக்கடி பொரிச்சு எடுத்துட்டோம். ரொம்ப கிறிஸ்பாக இருக்குன்னு ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு இதை பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.